10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? பள்ளி மாணவர்களுக்கு இன்பச் செய்தி. இன்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அட்டணை வெளியிடப்படுகிறது. சற்று முன் செங்கோட்டையன் அதிர்ச்சி தகவல். ஆமாங்க நண்பா, இன்னும் 10 நாட்களில் நம்ம தமிழ்நாடுல படிக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் 10 நாட்கள், அதாவது ஜான்வரி 10க்குள்ளே பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இன்றைக்கி வெளியிடப்படும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்று யாருக்கு வெளியிடப்படும் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி மாணவர்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வந்து இன்றைக்கி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. காமர்ஸ் எப்போ, அக்கௌண்டன்ஸ் எப்போ, தமிழ் எப்போ, இங்கிலீஷ் எப்போ, அதேமாதிரி நிறைய டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி வரணும், எப்படி போகணும், ஆஃப்லைன் நடத்த போகிறாங்களா, ஆன்லைன் நடத்த போகிறாங்களா, ஜீரோ அகாடமிக் இயர் வாய்ப்பில்லைன்னு சொல்லி இந்தியாவும் சொல்லிட்டாங்க, நம்ம தமிழ்நாடும் சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசுறதுக்கான இனிமேல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜீரோ அகாடமிக் இயர் 100% வாய்ப்பு கிடையாது. இந்த ஆல் பாஸ் போடுவாங்களன்ற வேணால் கேள்விக்கு வேணால் விடை இருக்குது நண்பா. இப்போ வந்து இன்றைக்கி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு, இன்றைக்கி 6 மணிக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆஃப்லைன் நடத்துமா, ஆன்லைன் நடத்துமா, ஈவினிங்காக, ஆஃப் டேவா, ஒரு பெஞ்சுக்கு ஒரு ஆள், அந்த மாதிரி நிறையா ரூல்ஸோடு இன்றைக்கி 6 மணிக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு சொல்லி கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் வேண்டாமா, வேணுமா, என்னன்னு சொல்லி கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. 10 நாட்கள் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பாக பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும். இன்றைக்கி சிபிஎஸ்சி ஆல் ஓவர் இந்தியா ரமேஷ் பொக்ரியால் வந்து 6 மணிக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாரு நண்பா. இந்த நியூஸை கேட்டால் உங்களுக்கு பக்குன்னு இருக்கலாம், சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். என்னை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான் நண்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய மாணவர்கள் படிக்கவே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லாம். மோஸ்ட்லி சிபிஎஸ்சி எல்லாமே ரேஞ்சாக தான் இருப்பாங்க, ஹையர் கிளாஸாக தான் இருப்பாங்க. அவங்க மேபி ஆன்லைன் கிளாஸில் படிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் ரூரல் ஏரியாஸில் தான் இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பா. ஒரு 5-6 மாதம் டைம் கொடுத்து அப்புறம் நடத்தலாம், இல்லை ஆன்லைனில் நடத்தலாம். சரிங்களா நண்பா? நீங்கள் எப்படி நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.